எப்படி இருந்துச்சு நம்ம டான்ஸு? நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி தான் வந்துட்டு அடுத்தவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, செம்ம ஜாலியாக இருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம என்ன தான் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கினாலும் நம்மளை சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்கிறத விட நம்ம சூழ்நிலையும் நம்ம சந்தர்ப்பத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம ஓடுன்னு ஓடிட்டே இருந்தாலும் நம்மளை தொந்தரவு பண்ணுறவங்க ஏதோ ஒரு சைடில் தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து நம்மளை ஒரு சரியான ஒரு வேலையில் பாதையில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறக்கு பெரியவங்க நம்மளை பண்ணலை செய்யலைன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு லெவலுக்கு மேலே நமக்கே ஒரு சின்ன குட்டி அறிவு வரும்போது அவங்களுக்கே ஒன்றும் தெரியல, நம்மளோட லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், இல்லை நமக்கு நம்ம தான் கைடன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு நிறையா விஷயம் நம்ம லைஃப்பில் நமக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது மட்டும்தான் நமக்கு மெச்சூரிட்டிங்கிற ஒரு இது வருது. அந்த மெச்சூரிட்டி வரக்குள்ளே நமக்கு வயசு ரொம்ப போயிடுது. என்ன சொல்கிறது, வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, சைக்கிளிங்கு, மாரத்தானு, அது இதுன்னு எது போனாலும் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, இல்லை வேறு மாதிரி தாறுமாறாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் ஒரே சோர்ஸ் இதெல்லாம் என்ன நினைப்போம்னா பணம் நிறையா இருந்தால் நான் இதை விட நிறையா பணம் இருக்கவங்க தான் நிறையா ஒரு விஷயத்துலாம் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. என்னடா அது நிம்மதி இல்லாமல் இருக்காங்கன்னா ஏதோ தொந்தரவு யார் மூலமாக அதனால் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு நம்ம வாழ முடியாது. என்ன சொல்கிறது, மழை அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை அடிக்கும், வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்கும். இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணுறவங்க நம்ம தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு உண்டான சரியான ஒரு இது என்னென்னா நம்ம விலகி போகிறது. நம்ம என்ன விலகி போனாலும் விலகி போகாட்டாலும் பிரச்சனைக்குரிய பிரச்சனைக்கு கூட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு ஒன்று சொல்லுவாங்க கர்மா அப்படின்னு, ரிஃப்ளெக்ஷன் ஆகும். நமக்கு துன்பம் தர வந்துட்டு நம்ம கர்மா எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ணி நமக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம லைஃப்பும் முடிஞ்சது, அவங்க லைஃப்பும் முடிஞ்சது. அதுக்கு பிறகு வர அவங்க சந்ததிகளும் இல்லை நமக்கு பின்னாடி வர சந்ததிகளும் நிறையா இழந்துருவோம். என்ன சொல்கிறது, அதுதான் கடவுள் கர்மா ரெண்டையும் கண்டாக்ட் பண்ணுறது. எல்லா கடவுளும் ஒரே விஷயம் தான் சொல்லுது, யாருக்கும் தொந்தரவு பண்ணாத, யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இதில் தப்பு நடந்துகிட்டே இருக்கும்போது அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஒரு கேள்விக்குரிய. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது மறுக்க முடியாத ஒன்று. லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நல்ல நாளைக்கு வரும்போது ஒரு நிம்மதியான லைஃப்பை நாமளும் தேடிக்குவோம், அடுத்தவங்களுக்கு கொடுப்போங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும், ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயந்தான், எந்த ஒரு அமைதியாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை பண்ணாலும் வாழ்க்கையில் போகிற நேரம் வர இடம் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம மாற மாட்டோம். நம்ம மாறணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க மாறணும்னா நம்ம மாறணும். என்ன சொல்ல வரேன்னா, சுற்றி இருக்கிறவங்க மாறவே மாட்டாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம மாறணும். எப்போவுமே ஒரு ரோட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாரிக்காரன் போய் ஒரு காரை இடிச்சிருவான். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வண்டிக்கு ஒரு சின்ன வண்டி இடிச்சிடும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த லாரிக்காரன் விட்டுட்டான், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அந்த ஒரு ஜோனர் தான் பார்ப்போம். இல்லையா, ஒரு மிகப்பெரிய லாரி டக்குன்னு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது எடுத்த முடியாது. அதை இடையில கடக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பார்த்து போகணும். அந்த மாதிரி தான் ஒரு மிடில் கிளாஸோட லைஃப். நம்ம ரொம்ப ரொம்ப பார்த்து போகணும். இல்லைன்னா ஒரு பலசாலியாக வர லாரி நம்மளை இடிச்சிடும். ஆனால் உண்மையிலுமே லாரிக்கு தெரியாது, அது அந்த ரோட்டில் நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மமதையில் போயிட்டுருக்கோம். நம்ம பாட்டுக்கு இடையில எதுவும் வராது அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தோம்னா அந்த லாரி நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் டேமேஜ் மிகப்பெரிய இழப்பு நமக்கு மட்டும்தான். ஐ மீன் கார்காரன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு. ஸோ அது என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் ரொம்ப பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கிறது இல்லை எல்லா இடத்துலையும் நான் பொறுமையாக இருந்துட்டேன், ஏன்னா எவ்வளவோ வருஷங்கள் இருக்குது, நமக்கு என்ன வயசு சின்ன வயசு தான் அப்படிங்கிற ஒரு இது தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 55 வயசு இருக்கும் ஒருத்தர், எப்போவுமே பொறுமையாக தான் இருப்பார். அவ்வளோ ப்ரெஷராகும் நமக்கு. ஆனால் எவ்வளோ தான் ப்ரெஷர் ஆனாலும் அந்த பிரச்சனையாக அழகாக தீர்த்திட்டு போவார். அந்த மாதிரி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை தரவங்களையும் பார்த்து எஸ்கேப் ஆகிடுங்க. ஏன்னா நம்ம ஓடுறதா பயமாக யாருக்கு தெரியுமா எவ்வளோ பெரிய டான்னு, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு உண்டானது நம்ம
லைஃப்பில் பார்க்க வேண்டியது, சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் ஆர்கியும் அடுத்தவங்களை விளக்க வைக்கிறதும், ஒருத்தவங்க வந்து எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதை அப்படியே மறந்துடுங்க. நல்லதையும் மறந்துடுங்க, கெட்டதையும் மறந்துடுங்க. ஏன்னா அதை நாம் சொல்லி சொல்லி காட்டும்போது வந்துட்டு நம்ம அதை மறந்துடுங்கிறத வந்துட்டு அவங்கக்கிட்ட அடுத்தவங்ககிட்ட சொல்கிறத மறந்துடுங்க. ஒருத்தர் நல்லா செஞ்சால் அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் செய்கிற புண்ணியமாக இருக்கும். ஸோ அது ஏன் சொல்ல வரேன்னா, அது நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் புரியும். எப்போவுமே ஒரு லைஃப்பை ஒரு சின்ன ஒரு இதில் விளக்கிட முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கள அவன் மொக்க போடுறான், ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு தாட்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் எல்லா லைஃப்லேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இழந்தவங்க, எதுவுமே கிடைக்காம இருக்காங்க பார்த்திங்களா, பார்டர் வரைக்கும் போய்ட்டு வரணுங்க, அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். ஸோ எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும். எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்ல முடியாது, தெரியுது இதனால தான் தொந்தரவு, இதனால தான் பிரச்சனை. பட் என்ன பண்ணுறது, இந்த இடம் மாறுற மாதிரி ஒரு நம்ம பாருங்கள், திடீர்னு மழை அடிக்கும், வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது ஒரே நாள் எடுத்த வீடியோ தான். ஆனால் இந்த மாதிரி தான் லைஃப்பும், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், புயல் அடிக்கும், இதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ தீய எண்ணங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அப்படி நம்மளை பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்டேருந்து விலகியே இருங்க. வேணாம், ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே வேணாம். லைஃப்பில் எவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோ அமைதியாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப லைஃப் மிகப்பெரிய நல்லா தான் இருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வருது. முக்கியமாக ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கும் சரி, நமக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் போங்க, நம்ம அடைய வேண்டிய தூரம் ரொம்ப நிறைய இருக்குது, போக வேண்டிய காலம் நிறைய இருக்குது. அதனால் இந்த டிப்ரெஷனு, என்ன சொல்கிறது, இந்த வஞ்சகம், தீம் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுங்க. உங்களோட டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யாரும் வரமாட்டாங்க ரிட்டர்ன்ஸு. எல்லாருமே சொல்கிறாங்க இன்னொரு காலம் இருக்குது, இன்னொரு கேஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறது, ஒரு பைக் பார்க்கிங் மாதிரி தான் நம்ம லைஃபு. இந்த பிரச்சனைகளெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அந்த என்ன சொல்கிறது, ரயில்வே ஸ்டேஷனில் இந்த இதுலாம் நிறையா பைக் எடுக்காமல் இருக்கிறீங்களா, அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை அப்படியே விட்டு போயிட்டா அது பழசாகி அப்படியே மக்கி போயிடும். அது யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான். அதெல்லாம் நம்ம சேஃப்டியை நம்ம தான் தேடிக்கணுங்கிறத விட நம்ம நிம்மதியை நம்ம தேடிக்கணும். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நைட்டை தூக்குறாங்க வீட்டில் பார்த்தீங்களா, இருக்கும் 1.5 டன் இருக்கும். எந்த ஒரு கவலை, கால் பார்த்தீங்களா, ரெண்டு முட்டி வந்து கொஞ்சம் கொடுத்து விட்டாங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் வர மாதிரி ரொம்ப இதாகிடும். ஆனால் அந்த பெரியவர் அப்படி இல்லை. என்ன சொல்கிறது, சாப்பிட்டே ஆகணும், இந்த ஒரு இதில் மட்டும்தான் அந்த வேலையை செய்கிறாரு. அந்த மாதிரி தான் நம்ம இலக்கை அடையணும் அப்படின்னு நோக்கி மட்டும் பார்த்தோன்னா அந்த வெயிட்டோ அடுத்தவங்களுக்கு பிரச்சனையோ நமக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாகவே தெரியாது. அடுத்தவங்க கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதான் சொல்கிறேனே, அந்த ரோட்டில் வர லாரி மாரி தான் ஒரு பெரிய மமதையோட மட்டும்தான் தெரிவாங்களே தவிர, அந்த தவறு நம்ம பேசுகிறது மட்டும்தான் தவறாக இருக்கும். நம்ம யாரையும் சுற்றி காட்ட வேணாம், இதையும் பண்ண வேண்டாம். இதையும் போயிட்டோன்னா நம்ம பெரியவங்க தான் லைஃப்பில் பெருசாக நின்று நம்ம பிரச்சனையும் நம்மளோட லைஃப்பையும் அழகாக கொண்டு போகலாம். இந்த வயசில் இதனாலேயே முடியுது, இருக்குது, நம்மளால் முடியாத கண்டிப்பாக முடியுது. இந்த மாரி தாங்க லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ ரொம்ப சேஃப்டியாக இருங்க, ரொம்ப ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். தெம்பாக நடந்தால், தெம்பாக லைஃப்பை வச்சுக்கிட்டா, யார்கிட்டையும் பிரச்சனை இல்லாமல் நம்ம குட்டி பசங்க மாதிரி ஜாலியாக சின்ன வயசில் எப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக வாழ்ந்தோமோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், விட்டுருங்க பிரச்சனைகளை. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா, விட்டுட்டு காஃபி கிடைக்கிட்ட ஜாலியாக இருங்க. நடந்து வந்தேன் அங்கிருந்து, பார்த்து தொந்தரவு தராதீங்க. பி சேஃப், பஞ்சர் ஆச்சு, டேக் கேர், பாய், கீப் சேஃப்.